எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நவ கிரகங்கள் பற்றியும் நவ கிரகங்களின் காயத்ரி மந்திரங்கள் பற்றியும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சூரிய பகவான் காசியப்ப முனிவரின் குமாரர், ஒளி பிழம்பானவர், நவகிரகங்களில் முதன்மை ஸ்தானம் பெற்றவர், சிம்ம ராசிக்கு அதிபதி, நவகிரகங்களில் நடுவில் அமர்ந்திருப்பவர், திசை கிழக்கு, அதிதேவதை அக்னி, பிரத்யதி தேவதை ருத்ரன், தலம் சூரியனார் கோவில், நிறம் சிவப்பு, வாகனம் 7 குதிரைகள் பூட்டிய ரதம், தானியம் கோதுமை, மலர் செந்தாமரை எருக்கு, வஸ்திரம் சிவப்பு, ரத்தினம் மாணிக்கம், அன்னம் கோதுமை ரவை சர்க்கரை பொங்கல், சந்திரன் பார்க்கடலில் தோன்றியவர், தன்னொளி உடையவர், வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் பாபராகவும் இருப்பவர், கடக ராசிக்கு அதிபதி, திசை தென்கிழக்கு, அதிதேவதை ஜலம், பிரத்யதி தேவதை கௌரி, தலம் திருப்பதி, நிறம் வெள்ளை, வாகனம் வெள்ளை குதிரை, தானியம் நெல், மலர் வெள்ளை அரளி, வஸ்திரம் வெள்ளாடை, ரத்தினம் முத்து, அன்னம் தயிர் சாதம், அங்காரகன் அதாவது செவ்வாய். இவர் வீரபத்திரர் அம்சம். சுப்பிரமணியரை தெய்வமாக கொண்ட இவர் பாவ பலனை கொடுக்கும் குருரர். மேஷம் விருச்சிக ராசிகளுக்கு அதிபதி, திசை தெற்கு, அதிதேவதை நிலமகள், பிரத்யதி தேவதை ஷேத்திர பாலகர், தலம் வைத்தீஸ்வரன் கோவில், நிறம் சிவப்பு, வாகனம் ஆட்டுக்கிடா, தானியம் துவரை, மலர் செண்பகப்பூ சிவப்பு அரளி, வஸ்திரம் சிவப்பு ஆடை, ரத்தினம் பவல்லம், அன்னம் துவரம்பருப்பு பொடி சாதம். புதன் இவர் சந்திரனுடைய குமாரர். தீய கிரகங்கள் விளைவிக்கும் பீடைகளை அழிக்கும் ஆற்றல் இவருக்கு உண்டு. மிதுனம் கன்னி ராசிகளுக்கு அதிபதி, திசை வடகிழக்கு, அதிதேவதை விஷ்ணு, பிரத்யேதி தேவதை நாராயணன், தலம் மதுரை, நிறம் வெளிர் பச்சை, வாகனம் குதிரை, தானியம் பச்சை பயறு, மலர் வெண்காந்தல், வஸ்திரம் வெண்ணிற ஆடை, ரத்தினம் மரகதம், அன்னம் பாசிப்பருப்பு பொடி சாதம். குரு இவர் தேவகுரு எனும் பட்டத்தை உடையவர். இவருடைய பார்வையால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். பூரண சுபர், தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதி, திசை வடக்கு, அதிதேவதை பிரம்மா, பிரத்யதி தேவதை இந்திரன், தலம் திருச்செந்தூர், நிறம் மஞ்சள், வாகனம் மீனம், தானியம் கடலை, வஸ்திரம் மஞ்சள் நிற ஆடை, ரத்தினம் புஷ்பராகம், அன்னம் கடலை பொடி சாதம் சுண்டல். சுக்கிரன் இவர் அசுர குரு. இவரை மழைக்கோள் என்றும் அழைப்பாங்க. சுபர் ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு அதிபதி, திசை கிழக்கு, அதிதேவதை இந்திராணி, பிரத்யதி தேவதை இந்திர மருத்துவன், தலம் ஸ்ரீரங்கம், வாகனம் முதலை, தானியம் மொச்சை, மலர் வெண் தாமரை, வஸ்திரம் வெள்ளாடை, ரத்தினம் வைரம், அன்னம் மொச்சை பொடி சாதம். சனி இவர் சூரியனுடைய குமாரர். பாவ பலன் தருவதில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். சனியை போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதி, திசை மேற்கு, அதிதேவதை யமன், பிரத்யதி தேவதை பிரஜாபதி, தலம் திருநள்ளாறு, நிறம் கருமை, வாகனம் காகம், தானியம் எல், மலர் கருங்குவலை வன்னி, வஸ்திரம் கருப்பு நிற ஆடை, ரத்தினம் நீலம், அன்னம் எள்ளு பொடி சாதம். ராகு இவர் அசுர தலையும் நாக உடலையும் கொண்டவர். மிக்க வீரம் உடையவர். கருநாகம் என்று அழைக்கப்படுபவர். திசை தென்மேற்கு, அதிதேவதை பசு, பிரத்யதி தேவதை பாம்பு, தலம் காலத்தி, நிறம் கருமை, வாகனம் நீல சிம்மம், தானியம் உளுந்து, மலர் மந்தாரை, வஸ்திரம் கருப்பு நிற ஆடை, ரத்தினம் கோமேதகம், அன்னம் உளுத்தம்பருப்பு பொடி சாதம். கேது இவர் நாகத்தலையும் அசுர உடலும் உடையவர். சிகி என்றும் செந்நாகம் என்றும் அழைக்கப்படுபவர். திசை வடமேற்கு, அதிதேவதை சித்திரகுப்தன், பிரத்யேதி தேவதை பிரம்மன், தலம் காலத்தி, நிறம் செம்மை, வாகனம் கழுகு, தானியம் கொள்ளு, மலர் செவ்வல்லி, வஸ்திரம் பல நிற ஆடை, ரத்தினம் வைடூரியம், அன்னம் கொள்ளு பொடி சாதம். நவகிரக தோஷம் போக்கும் சில பொதுவான வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகள் எளிமையானதும் எல்லோராலும் கடைபிடிக்க கூடியதுமானது. அவற்றை பற்றி இப்ப பார்க்கலாம். காய்ச்சாத பசும்பாலை ஏதாவது ஒரு கோவிலுக்கு தொடர்ந்து 15 நாட்கள் கொடுப்பதும், வெள்ளி டம்ளர்களை நீர் குடிக்க பயன்படுத்துவதும் சுக்கிரனுடைய பலத்தை நமக்கு பலப்படுத்தி தரும். நீலம் மற்றும் அடர் பச்சை நிற ஆடைகளை தவிர்ப்பதும் சனி மற்றும் புதன் பாதிப்புகளில் இருந்து நம்மை விலக்கியும் வைக்கும். தினமும் நெற்றியில் மஞ்சள் திலகம் அணிவதால் குருவருள் கிடைக்க வழிகளும் பிறக்கும். கண் தெரியாதவங்களுக்கு இனிப்புகள் கொடுப்பதும் சனியை பிரீத்தி அடைய செய்யும். ஒரு கைப்பிடி அளவு அரிசியை நதி அல்லது ஏரியில் போடணும்.
இருந்தாலும் இது சந்திர பலத்தை நமக்கு கூட்டித் தரும். வீட்டில் சூரியனுக்குரிய யாகங்கள் செய்வதும் தினமும் சூரியனுக்கு நீர் வைப்பதும் சூரிய பலத்தை நமக்கு அதிகமாக்கும். தினமும் சரஸ்வதி மந்திரம் ஜெபிப்பது புதன் பலத்தை கூட்டும். பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தும். வியாழக்கிழமைகளில் கோவில்களில் லட்டு கொடுப்பது குரு பலத்தை நமக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் பூண்டு வெங்காயம் தவிர்ப்பதும் நல்லது. பசுவின் கோமியத்தை வீட்டில் அடிக்கடி தெளித்தாலே வீட்டில் உள்ள பீடைகள் அகலும். 16 நாட்கள் கோவிலில் கொள்ளு தானம் செய்வது கேது பிரீத்திக்கு உகந்தது. நம்முடைய கைப்பையில் சிறிய வெள்ளியால் ஆன பொருள் வைத்திருப்பதும் பெண்கள் கையில் வெள்ளி வளையல் அணிவதும் சுக்கிர பலத்தை கூட்டித் தரும். அனுமனை தினமும் வணங்கினால் சனியினால் ஏற்படும் சங்கடங்கள் அகலும். சர்க்கரை, கடலை பருப்பு, நெய், அரிசி போன்றவற்றை மாதப்பிறப்பன்று தானம் கொடுத்தா வீட்டில் அன்னபூரணியின் கடாட்சம் நிறைந்தே இருக்கும். இரவில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் அதை புறாக்களுக்கு உணவாக கொடுத்தால் புதனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். வெள்ளிக்கிழமைகளில் பசு மாட்டிற்கு புல் கொடுத்தாலே சுக்கிரனின் அனுகிரகம் அதிகமாகும். இப்போ நாம நவ கிரகங்களின் காயத்ரி மந்திரங்களையும் பார்க்கலாம். ஸ்ரீ சூரியன் காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஸ்ரீ சந்திர காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஸ்ரீ செவ்வாய் காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விகணஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஸ்ரீ புதன் காயத்ரி மந்திரம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸ்ரீ குரு காயத்ரி மந்திரம். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஸ்ரீ சுக்ரன் காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஸ்ரீ சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஸ்ரீ ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஸ்ரீ கேது காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இன்னொரு முக்கியமான குறிப்பையும் இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் தற்பொழுது 9 கிரகங்கள் இருக்கு. ஆனா முற்காலத்தில் 7 கிரகங்கள் மட்டுமே இருந்ததாக சங்ககால நூல்கள் சொல்லுது. அதற்கு பிறகு கேது, ராகு ஆகிய 2 நிழல் கிரகங்கள் ஜோதிடத்தில் இடம் பெற்றதாக வரலாறும் சொல்லுது. அறிவியல் ஆய்வாளர்கள் இதனை சூரிய கரும்புள்ளி அதாவது கேது என்றும் சந்திர கரும்புள்ளி அதாவது ராகு என்றும் சொல்றாங்க. ஒருவர் ராகுவின் ஆதிக்கத்தில் தனது கடைசி பிறவியை முடித்துக் கொள்கின்றாரா அல்லது கேதுவின் ஆதிக்கத்தில் முடித்துக் கொள்கின்றாரா என்பதை முதலில் ஜோதிட ரீதியாக கணிக்கணும். ராகுவின் ஆதிக்கத்தில் அல்லது ராகுவின் நட்பு கிரகங்களான சுக்கிரன், சனி ஆகியவை யோக நிலையில் இருந்து மோட்சஸ்தானமும் வலுவாக அமைந்து இறுதி பிறவியை அவர் முடித்துக் கொள்பவராக இருந்தால் அவருக்கு எல்லா சுப போகங்களையும் அனுபவிக்கும் வாய்ப்பும் அமையும். உணவு, உடை, வாகனம், மனைவி, குழந்தை, வசதி வாய்ப்பு போன்றவற்றை அனுபவித்த பின்னரே அவர் முக்தியையும் அடைவாரு. ஆனா கேதுவின் ஆதிக்கத்தில் முக்தி அடைபவரின் வாழ்க்கை நிலை இதற்கு நேர்மாறாக இருக்கும். அதாவது சிறு வயதில் இருந்தே துறவரம் எய்துதல், பள்ளி பருவத்திலேயே காவி உடை அணிவது போன்றவை அவருக்கு நிகழும். திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பாகியம் கிடைக்காமலும் போகலாம். குழந்தை பிறந்தாலும் குழந்தைகளால் அவஸ்தைப்பட்டு அதற்கு பிறகு முக்தி அடையவும் நேரும். அதனால ஒருவரின் ஜாதகத்தை முழுமையாக கணித்த பிறகே அவருடைய இறுதி பிறவி எப்படி இருக்கும் என்பதை கூற முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.